கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யார் உங்க அம்மாவை பார்த்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்கோங்க. இல்லையா, என்னதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது.
ஆஸ்பத்திரி போனா அங்க போன இங்க போன்ட்டு எனக்கு டைம்லாம் கிடையாது. வானா நான் தரேன், ஆட்டை பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, உன் வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு தோணுதோ அப்ப நீ அம்மா கூட்டிட்டு போனா போதும்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பெருசாக்கிறமா, வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். சகரு சகரு சாப்பிட்டு தூங்குப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, சாப்பிட்டு தூங்கு. எத்தனை முறை சொல்றது, எந்திரியா சாப்பிட்டு தூங்குப்பா. ஐயோ குழந்தை இப்படி சொல்றதா? அச்சோ ஏய் சகரு, என்னடா சொல்றது? இப்படி வாங்க நடந்து போறீங்க. ஏய் வாங்கடியே. ஐயோ ராத்திரி நேரத்துல அந்த குழந்தை எங்க கூட்டிட்டு போ? நான் யாரை வச்சு பாப்பேன்? இந்த உடம்பு எப்படி நான் சரி பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. கடவுளே என் குழந்தையை காப்பாத்து. மாமா என்னமாச்சு, ஏன் வருவீங்க? ஐயோ என் குழந்தை கூட பண்ணலையா? டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ போய் போக தெரியல. இங்க இருந்து 3வது சென்ட் முதல் வீடு தான் டாக்டர் வீடு. போங்கம்மா. அப்படி என் குழந்தை ரொம்ப பண்ணிட்டாங்க. என் குழந்தை என்ன பாருங்க. ப்ளீஸ் என் குழந்தை காப்பாத்துங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜுரம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், காலையில சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பாருங்க, பொறுமையா இருங்க. என்னங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. விழுந்து வந்து கலைய தங்கச்சி இந்த வாய்ப்புள்ள நெக்லஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்கு தானே வாசப்பட்டாய் மலக்குமாரி. கண்டி கண்டி நீ அம்மா என்ன பண்ணிட்ட? ஏம்மா அண்ணா வீட்டு போங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்க? ஏச்சி என்னம்மா என்ன சொல்லுங்க தெரியலாம். அக்காவோட நிறைய போய் ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ நகை மேல இருந்து ஆசை எனக்கு மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிருங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. ஐயோ சொந்த பையன் வீட்லயே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குறவங்க கொடுக்க போட்டேன். உங்க அம்மா புத்திய பாருங்க. சீ, இப்படி திருடி போடுற இடத்துக்கு எங்கேயாச்சும் நாடி கட்டி சாவலாம். அம்மா, நான் வந்து என்ன பண்ண வச்சேன்? ஏமா அப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூச்சிலே முடிக்காத. ஏய் கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாடா. அட காலையில அம்மா உட்காரணும். நானும் எங்க நம்பர் தேடிட்டேன், எங்க போனதே எனக்கு தெரியல. என்ன பண்ண, எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெலாகிராம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆமா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை. என்ன பண்ணமா, நம்ம ரெண்டு பேரும் வண்டி எடுத்து பார்த்துருக்கோமா? ஆமா, எனக்கு அந்த வண்டி எடுத்துட்டு வந்தேன். சரி. சிஸ்டர் வாங்க, உங்களோட பேரை எழுதி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. அஞ்சலி செக்கப்லாம் கரெக்டா இருக்கும். இவங்களை ஸ்பெஷல் கேர் வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம், ஒரு நிமிஷம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவருங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்து தான் அவங்க 2 அனாதை குழந்தைகளை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா இருந்தாங்க. ஆனா அனாதையா இருந்து அவங்க இல்லை, அவங்க எடுத்து வளர்த்த 2 பசங்களை தான் மறுபடியும் அனாதையா இருக்காங்க. சரி, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பையன் நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன், தம்பி ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ அவங்க வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டானா ஒருத்தர் என்ன பார்த்து பாருங்க.